வேலையை ஆசீர்வதியும். குடையும் மாப்பெசியும் தொட்டி முதற்கொண்டு கையிடும் வேலையை ஆசீர்வதியும். இனியும் கடனே வாங்காமல் இன்று முதல் எங்களை ஆசீர்வதியும். இனியும் கடனே வாங்காமல் இன்று முதல் எங்களை ஆசீர்வதியும். தேவரீர் வீட்டின் தலைவர், தேவரீர் எல்லாமே எனக்கு. தேவரீர் என் வீட்டின் தலைவர், தேவரீர் எல்லாமே எனக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களை, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது யோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி, இதை ஆரோனோடும் அவன் பிள்ளைகளோடு சொல் என்று ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் யார் கூற வேண்டும்? ஆசாரியர் கூற வேண்டும். அதுல கடைசி பகுதி, கர்த்தர் தாமே தமது முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். அதனால்தான் யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஷலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இப்போ இங்கே நம்முடைய கூடாரம், நம்முடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க பார்க்கிறோம்னா, உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை காண்பீர், பார்ப்பீங்க. உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது உங்க குடும்பம் எப்படி நடத்தப்படுது, உங்க வீட்டினுடைய உணவு, தண்ணி, நீங்க வாழ்கிற வசதிகள், மற்றும் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க உபசரிக்கிற விதம், உங்களுடைய பேரையும் உங்க வீட்டை குறித்து மற்றவர்கள் கேள்விப்படும் போது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வசதிகள், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கீர்த்தியை பார்க்கும் பொழுது சொல்றாரு, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அதுல குறைவை காண மாட்டேன். ஒன்ன பார்ப்பீங்க, இன்னொன்னு பார்க்க மாட்டீங்க. எதை பார்ப்பீங்கன்னு கேட்டா சமாதானத்தை பார்ப்பீங்க. உங்க வீட்டுல குறைச்சலே இருக்காதுனார். அப்படி குறைச்சலே இல்லாத நடத்துகிற தேவனுடைய வசனம், இந்த காலவெளியில் நீங்க கேட்கிற அந்த வசனம் உங்க இல்லத்திற்குள் வந்து இது வேர்கொண்டு, உங்க உள்ளத்திற்குள் இந்த வசனம் வந்து அஸ்திபாரம் போட்டு, ஆண்டவர் சொன்ன வண்ணமா என் வார்த்தை கேட்டதன்படி செய்கிறவன் கண்மலை மேல் வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷன் இல்லையா, அது போல உங்க வீடு இந்த வசனத்தால் கட்டப்பட்டு உங்க வீடு சமாதானத்தோடு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. விசாரிக்கும் பொழுது குறைச்சல் இல்லாத வீடா உங்கள் இல்லங்கள் இருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்வார். கண்களை மூடி நம்மளாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, கோடி நன்றிகள் ஆண்டவரே. எத்தகையான தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், எங்கள் தேவன், எங்கள் அப்பா, எங்கள் வீட்டுக்கு எஜமானன். இதோ அந்த நாளிலே கூட நீ சொன்ன வார்த்தையின்படி எங்கள் கூடாரங்கள் சமாதானத்தோடு இருக்கு நாங்கள் காண்போம். வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவில்லாதபடி நடத்துகிறவர், சகல சம்பூர்ணத்தால் தமது பிள்ளைகளை மூடினதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவரீர், தேவரீர் உங்க ஆசீர்வாதத்தாலே அடியனுடைய வீடு என்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you, church. Have a blessed day. Amen.